ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். திமுக அரசின் நலத்திட்டங்கள் தொடரும் என முதலமைச்சர் வாயிலாக கூற வைத்ததே தங்களுக்கு கிடைத்த வெற்றி. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அறிவிப்பு. சென்னையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். தேர்தல் தோல்வி, எதிர்க்கட்சியாக செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. சீனா சென்றடைந்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். சீன அதிபர் ஜின்பிங்குடன் ஈரான் போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என எதிர்பார்ப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 57வது போட்டி. கொல்கத்தாவை வீழ்த்து பெங்களூரு அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். திமுக ஆட்சியின் மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என முதலமைச்சர் வாயிலாக கூற வைத்ததே எதிர்க்கட்சியாக தங்களுக்கு கிடைத்த வெற்றி என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையின் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தனது சமூக வலைதள பக்கத்தில் சட்டசபையில் நிகழ்ந்த நிகழ்வுகளை பதிவிட்டுள்ளார். அதில் தமிழக சட்டசபையில் நேரடியாக பதிலளிக்காமல் வீட்டிற்கு சென்று முதலமைச்சர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக தெரிவித்தார். பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் பதவி வெறியோடு ஆளுநர் மாளிகைக்கு நாங்கள் தினமும் சென்று வரவில்லை என்று கடுமையாக விமர்சித்தார். மக்களால் திமுக நிராகரிக்கப்பட்டதாக கூறி வரும் முதலமைச்சர் தங்களுக்கு விழுந்த வாக்குகளை காட்டிதான் நீங்கள் முதலமைச்சராக ஆகியிருப்பதை மறந்துவிட்டீர்களா என கேள்வி எழுப்பினார். திமுக ஆட்சியை பற்றி பதிவு செய்யும் முதலமைச்சர் குதிரை பேரத்துல விலைக்கு வாங்கியோ எந்த கட்சியையும் பிளவுபடுத்தியோ திமுக ஆட்சி அமைக்கவில்லை என்று குறிப்பிட்டார். திமுக ஆட்சியின் மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என தங்கள் வாயிலாக கூற வைத்ததே எதிர்க்கட்சியாக தங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று அவர் தெரிவித்தார். சென்னையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று காலை 8:30 மணிக்கு நடைபெறுகிறது. கூட்டத்தில் தேர்தல் தோல்வி, எதிர்க்கட்சியாக செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 3 நாள் சுற்றுப்பயணமாக சீனா சென்றடைந்த நிலையில் அங்கு சீன அதிபர் ஜின்பிங்குடன் முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 3 நாள் சுற்றுப்பயணமாக சீனா சென்றார். இவருடன் உள்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ, இராணுவ மந்திரி பீட்டர் ஹெக்சேத், தொழிலதிபர் எலான் மஸ்க், ஆப்பிள் தலைமை அதிகாரி டிம் குக் உள்ளிட்டோரும் சென்றனர். தொடர்ந்து அமெரிக்க அதிபருக்கு பீஜிங் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் சீன அதிபர் ஜின்பிங்குடன் இன்று அதிபர் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இதில் வர்த்தகம், பொருளாதாரம் மற்றும் ஈரான் போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து போயிங் நிறுவனம் சீனா இடையே 500 விமானங்கள் வாங்குவதற்காக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. சீனாவுக்கு புறப்படுவதற்கு முன்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது ஈரான் போர் குறித்து ஜின்பிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தெரிவித்தார். ஹார்முஸ் நீரிணை தங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் ஈரான் போரில் தாங்கள் வெற்றி பெறுவது உறுதி என்றும் கூறினார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 57வது போட்டியில் கொல்கத்தாவை வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி பெற்றுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 57வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன்கள் எடுத்தது. இதில் சிறப்பாக விளையாடிய ரகுவன்ஷி 71 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 193 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பெங்களூரு அணி 19 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் சிறப்பாக விளையாடிய விராட் கோலி 105 ரன்கள் எடுத்து அசத்தினார். பாஜக அரசு முன்னெடுத்து வரும் வளர்ச்சி மற்றும் நல்லாட்சி கொள்கைகளின் மீது மக்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் ஹரியானா நகராட்சி தேர்தல்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்கும் பிரம்மாண்டமான வெற்றிக்கு அம்மாநிலத்தில் உள்ள தனது குடும்ப உறுப்பினர்களாகிய மக்களுக்கு தனது ஆழ்ந்த நன்றிகளை தெரிவித்தார். பாஜக அரசு முன்னெடுத்து வரும் வளர்ச்சி மற்றும் நல்லாட்சி கொள்கைகளின் மீது
மக்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது என்பதை இந்த வெற்றி மீண்டும் ஒரு முறை தெளிவாக உணர்த்தியுள்ளது என்று கூறினார். மேலும் ஹரியானா மாநிலத்தின் இரட்டை என்ஜின் அரசின் மீது அம்மாநில மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையின் அடையாளமாகவும் இந்த வெற்றி திகழ்கிறது. பாஜகவின் இந்த வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிய அனைத்து கட்சி தொண்டர்களுக்கும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். மணிப்பூரில் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திய வன்முறைக்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் கேம்சந்த் சிங் உறுதியளித்துள்ளார். மணிப்பூர் காங்கோபி மாவட்டத்தில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டதற்கும் 4 பேர் காயமடைந்ததற்கும் மணிப்பூர் முதலமைச்சர் கேம்சந்த் சிங் கண்டனம் தெரிவித்தார். அவர் ஷிஜா மருத்துவமனையில் காயமடைந்தவர்களை சந்தித்து முழுமையான மருத்துவ உதவி வழங்கப்படும் என உறுதியளித்தார். முதலமைச்சர் அமைதி காக்குமாறு வலியுறுத்தினார். மேலும் இந்த வன்முறைக்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். திமுக கூட்டணியில்தான் மதிமுக உள்ளது என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் மதிமுக தலைமையகத்தில் வைகோ செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஆளுநர் அளித்த காலக்கெடுக்குள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சட்டமன்றத்தில் தனது பெரும்பான்மையை நிரூபித்துள்ளதாக கூறினார். செண்பகவல்லி தடுப்பணையை கட்ட தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தினார். இதே கோரிக்கையை வலியுறுத்தி வாசுதேவநல்லூரில் ஜூன் 5ஆம் நாள் உண்ணாநிலை போராட்டம் நடத்த உள்ளதாக கூறினார். கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகிலிருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கிளைகளை மூட ஆணை பிறப்பித்துள்ளதை மறுமலர்ச்சி திமுக வரவேற்கிறது. இட் இஸ் எ குட் ஸ்டெப், இட் இஸ் எ குட் ஜெஸ்டர். ஆனால் முழு மதுவிலக்கு தான் எங்களுடைய இலக்கு என்ற வகையில் நான் கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர். எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் ரகசிய உறவு வைத்துக் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்டுவதாக சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சி.வி. சண்முகம் அதிமுக பொதுச் செயலாளர் கொறடாவை நேரடியாக நியமிக்க முடியாது என்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அவரை தேர்வு செய்ய முடியும் என்று விளக்கம் அளித்தார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜயபாஸ்கரை கொறடாவாக தேர்வு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். சி.வி. சண்முகத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்.பி. வேலுமணி பிரிந்து கிடக்கும் அனைவரையும் ஒன்று சேர்ந்தால்தான் அதிமுக வலிமையடையும் என்று தெரிவித்தார். இதை ஆய்வு செய்யறதுக்கு மட்டும்தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லி ஆய்வு செய்யணும், தோல்வி ஆய்வு செய்யணும். அது மட்டும் இல்லை, கட்சி உடைக்கக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இது உயிர் மூச்சு இல்லை. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், அதே போல் இவரை முதலமைச்சராக உருவாக்குனது அவங்க சின்னம்மா அவங்க தான். அந்த நேரத்தில் பார்த்து நான் தான் கூட இருந்தேன், எல்லாம் பண்ண நாங்கள் எல்லாம் இருந்தோம். அந்த நேரத்தில் அவங்க பண்ணாங்க. அவங்கள அதே போல் இப்போ ஓ பன்னீர்செல்வம் சரி, வைத்திலிங்கம் சரி, ஜேசிடி பிரபாகர் சரி, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து பண்ண சொல்லி தான் நாங்கள் இதுக்கு முன்னாடி பேசினோம். இந்திய விமானப்படைக்கும் ராயல் ஆஸ்திரேலிய விமானப்படைக்கும் இடையேயான பேச்சுவார்த்தையில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு இரு தரப்பினரும் தங்கள் உறுதிப்பாட்டை வலியுறுத்தியுள்ளனர். இந்திய விமானப்படைக்கும் ராயல் ஆஸ்திரேலிய விமானப்படைக்கும் இடையேயான 12வது விமானப்படை பணியாளர் பேச்சுவார்த்தை கான்பெராவில் நடைபெற்றது. செயல்பாட்டு ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல், பரஸ்பர ஒத்துழைப்பு, கூட்டு பயிற்சிகள், வானில் எரிபொருள் நிரப்புதல், பயிற்சி மற்றும் விண்வெளி ஒத்துழைப்பு ஆகியவற்றில் இப்பேச்சுவார்த்தை கவனம் செலுத்தியது. பிராந்திய ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துவதற்கும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் இரு தரப்பினரும் தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினர். விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக தோல்விக்கு சி.வி. சண்முகம் தான் காரணம் என்று கோலியனூர் அதிமுக ஒன்றிய செயலாளர் பேட்டை முருகன் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் செயல்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து விழுப்புரம் அதிமுகவினர் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பேட்டை முருகன் தலைமையிலான ஆதரவாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சி.வி. சண்முகத்திற்கு எதிராக கண்டன முழக்கம் எழுப்பினர். தமிழ்நாட்டுடைய ஏழை எளிய மக்களுக்காக, இன்னும் குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் தாய்மார்களுக்காகவே இந்த தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சி செய்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்து ஏழை எளிய மக்களுக்கும் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கும் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை செய்து ஒரு நல்ல ஆட்சி செய்வதால் எங்களுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், எங்களுடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், அதே இருவரு தெய்வங்களுடைய
வழியில் வந்தவர் தான் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர், இன்றும் என்றும் கழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், என்றும் அவர்தான் இந்த கழகத்தின் பொதுச் செயலாளர். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் விரிவாக பணிகள் நடைபெற இருப்பதால் காலை 5 மணி முதல் 7 மணி வரை அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நிற்காமல் செல்லும் ரயில்களை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் என்று அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்க தலைவர் நைனா மாசிலாமணி வலியுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சந்திப்பு ரயில் நிலையம் வழியாக திருவாலங்காடு ரயில் நிலையத்திலிருந்து மேல்பாக்கம் ரயில் நிலையம் வரை ரயில்கள் தடையில்லாமல் இயங்க 4 வழித்தடம் நேராக இணைக்கும் விரிவாக்க பணிகள் நடைபெறவுள்ளதால் அரக்கோணம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் 3, 4, 5ஆம் நடைமேடைகளில் மே மாதம் 16ஆம் தேதி முதல் ஜூன் 21ஆம் தேதி வரை விரிவாக்க பணிகள் நடைபெறுவதன் காரணமாக தற்காலிகமாக மூடப்படுகிறது. இதனால் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் காலை 5:50 முதல் காலை 7 மணி வரை மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டது. மாறாக திருவாலங்காடு ரயில் நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்ததை தொடர்ந்து அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்க தலைவர் நைனா மாசிலாமணி தலைமையில் நிர்வாகிகள் ஏகாம்பரம், யஷ்வந்த் ராவ், யாழன் ஆதி, சீனிவாசன், செந்தில் ஆகியோர் சம்பந்தப்பட்ட அலுவலர்களை சந்தித்து பயணிகள் நலன் கருதி காலை 5 மணி முதல் காலை 7 மணி வரை அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நிற்காமல் செல்லும் ரயில்களை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். ரயில் பயணிகள் சங்க கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுப்பதாக ரயில்வே நிர்வாகம் உறுதியளித்துள்ளதாக அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்க தலைவர் நைனா மாசிலாமணி தெரிவித்துள்ளார். அவஸ்தை, அது அவஸ்தைன்னு தான் சொல்லணும். துன்பம், இரவில் பயணிகள் அடைகின்ற துன்பத்தை போக்குவதற்காக நாம் நீண்ட நாளாக கேட்டுக்கொண்டதை, அதாவது 4 ரயில் தண்டவாளங்களை, வழிகளை, பாதைகளை அமைக்க திருவலங்காட்டிலிருந்து அரக்கோணம் வரைக்கும் 4 தண்டவாளங்களையும் நேரடியாக மேல்பாக்கத்திற்கு இணைக்கின்ற வேலையை துரிதப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கேற்ப அவர்கள் 16ஆம் தேதியிலிருந்து, இந்த மே 17லிருந்து ஜூன் 21ஆம் தேதிக்குள்ள அந்த வேலைகளை பகுதியாக செய்ய இருக்கின்றார்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசு வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 3000 பேருக்கு அசைவ விருந்து அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசு 144 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றது. இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அருகே சம்பா தோட்டத்தில் தாவேகாவினர் அசைவ விருந்துக்கு ஏற்பாடு செய்தனர். அதில் மாவட்ட செயலாளர் சுகுமார் கலந்து கொண்டு 3000 பேருக்கு உணவு வழங்கினார். வினாத்தாள் முன்கூட்டி வெளியான குற்றச்சாட்டில் நீட் தேர்வை ரத்து செய்த மத்திய மோடி அரசை கண்டித்து திருப்பூரில் இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் மே 3ஆம் நாள் நீட் தேர்வு நடந்தது. இதில் 22 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதி இருந்தனர். இந்த நிலையில் ஒரு சில பகுதிகளில் வினாத்தாள் முன்கூட்டி வெளியானதாக கூறி மத்திய அரசு நீட் தேர்வை ரத்து செய்தது. இதை கண்டித்து திருப்பூர் அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவியர், இந்திய மாணவர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் விமல்ராஜ், திருப்பூர் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். அதன் பின் தலைமை அஞ்சலகத்தை முற்றுகையிட சென்ற போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். நீட் தேர்வில் ஊழல் நடக்கிறதா இல்ல நீட் தேர்வே ஊழலால் நடக்கிறதா என்கின்ற கேள்வியை தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எழுப்பியிருப்பது நியாயமான கோரிக்கையாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஏன்னா 22 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க, அதனுடைய ரிசல்ட் வருவதற்கு முன்னாடி இப்படியான ஃபோர்ஜரி, ஃபேப்ரிகேஷன்ஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா இதன் மீதான நம்பகத்தன்மையை மாணவர்கள் இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. நீட்டுக்கு முந்தைய நடைமுறைகளை தொடர வேண்டும். இந்த ஆண்டு நீட் தேர்வு ரத்து செய்தது மறுதேர்வு என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் மீண்டும் பழைய நடைமுறைக்கு தொடர வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் விழுகனந்தலில் நெல் கொள்முதல் செய்ய காலம் தாழ்த்துவதால் விவசாயிகள் கடும் இன்னலை சந்தித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் பாலநந்தல், மங்களம், கமலப்புத்தூர், கார்கோணம், கோவூர், லாடவரம் ஆகிய ஊர்களில் அறுவடை முடித்த விவசாயிகள் நெல் மூட்டைகளை வெளுகநந்தல் கொள்முதல் நிலையத்திற்கு விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். அங்கு நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர். இதனால் நெல்லை விற்க 7 நாள் முதல் 10 நாள் வரை விவசாயிகள் காத்திருக்க வேண்டியுள்ளது. மூட்டைகளுடன் வாகனங்களை நிறுத்தி வைப்பதால் விவசாயிகள் கூடுதல் வாடகை கொடுக்க வேண்டியுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளிடமிருந்து உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
பூவிருந்தவல்லி மேம்பாலத்தின் மீது அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் பேருந்துகளில் இருந்து பயணிகள் இறங்கி நடந்து சென்றனர். அரக்கோணத்தில் இருந்து பூவிருந்தவல்லிக்கு வந்த அரசு பேருந்து பூவிருந்தவல்லி மேம்பாலத்தில் இருந்து கீழே இறங்கிய போது பழுதாகி நின்றது. பேருந்தை மேம்பாலத்தின் கீழே இறக்க முயன்ற போது ஏர்லாக் ஆகி நகர்த்த முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் அந்த பேருந்தின் பின்னால் வந்த அரசு பேருந்து, கார் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் அடுத்தடுத்து வரிசை கட்டி நின்றன. இதனால் அங்கு அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பூவிருந்தவல்லி நகருக்குள் வாகனங்கள் நுழைய முடியாத சூழல் ஏற்பட்டது. அலுவல் நேரத்தில் பூவிருந்தவல்லி நுழைவாயிலாக பார்க்கப்படும் பகுதியில் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் வேலைக்கு செல்பவர்கள் பேருந்தில் இருந்து இறங்கி நடந்து சென்றனர். உடனடியாக போக்குவரத்து கழக ஊழியர்கள் பழுதை சீர் செய்து வாகனத்தை அங்கிருந்து அகற்றினர். இதனையடுத்து போக்குவரத்து இயல்பானது. கெங்கவல்லி அருகே சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி மீது சரக்கு வேன் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே மூதாட்டி உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே கூடமலை அம்பேத்கர் நகரை சேர்ந்த பொன்னுசாமி மனைவி கருப்பாயி என்பவர் தண்ணீரை எடுத்துக்கொண்டு சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது தம்மம்பட்டி பகுதியிலிருந்து கெங்கவல்லி நோக்கி சென்ற சரக்கு வேன் எதிர்பாராத விதமாக மூதாட்டி மீது மோதி விபத்துக்குள்ளானதில் மூதாட்டி கருப்பாயி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கெங்கவல்லி காவல்துறையினர் மூதாட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கெங்கவல்லி அருகே விவசாய தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச சென்ற விவசாயி கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அடுத்த நடுவலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னம்மன் கோவில் தோட்டம் பகுதியில் வசித்து வரும் விவசாயி கந்தசாமி என்பவர் மாலை 5 மணி அளவில் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக தோட்டத்திற்கு சென்றவர் நீண்ட நேரமாகியும் அவர் வீட்டுக்கு வராததால் அவரது மனைவி நல்லம்மாள் தோட்டத்திற்கு சென்று தேடி பார்த்தபோது 100 அடி ஆழமுள்ள கிணற்றில் அவரது செருப்பு மிதப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கூச்சலிட்டார். சப்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து உடனடியாக கெங்கவல்லி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் தீயணைப்பு நிலைய அலுவலர் ஏழுமலை தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று கிணற்றில் இருந்த தண்ணீரை மின் மோட்டார் மூலம் வெளியேற்றி பின்னர் சேற்றில் சிக்கியிருந்த விவசாயி கந்தசாமியை சடலமாக மீட்டனர். இதனையடுத்து கெங்கவல்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்படும் தனியார் பள்ளிகள், கல்லூரிகளில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமாக வசூல் செய்யப்படுகிறதா என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் புகார் மனு அளித்துள்ளனர். தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை தவிர அதிக கட்டணம் வசூலிக்க கூடாது என ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக ஆர்வலர் செல்வகுமார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்படும் தனியார் பள்ளி, கல்லூரிகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும், அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவது கண்டறியப்பட்டால் தனியார் பள்ளி, கல்லூரிகளின் அதிகாரத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதிக கட்டணம் வசூலிக்கும் பள்ளி, கல்லூரிகள் குறித்து மாவட்ட ஆட்சியருக்கு பெற்றோர்கள் எளிதாக தெரிவிக்கும் வகையில் வாட்ஸ்அப் எண் வழங்கப்பட வேண்டும் எனவும் மனுவில் சமூக ஆர்வலர் செல்வகுமார் வலியுறுத்தினார். காரைக்கால் அருகே சாலையில் திரிந்த நாய்கள் மற்றும் பூனைகளுக்கு விஷம் வைத்து உயிர் பறிப்பு செய்தவர் மீது நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டம் சமத்துவபுரம் பகுதியில் நாய், பூனை உள்ளிட்ட விலங்குகள் இறந்து கிடப்பதாக விலங்கு நல ஆர்வலர்கள் அமைப்பு சார்பகத்திற்கு தகவல் கிடைத்தது. இது குறித்து விசாரித்த போது அங்குள்ள நபர் ஒருவர் கோழிகளை வளர்ப்பதற்காக நாய், பூனைகளுக்கு விஷம் வைத்து உயிர் பறிப்பு செய்ததாக தெரிய வந்தது. இது குறித்து விலங்கு நல ஆர்வலர்கள் அமைப்பின் தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் நகர காவல் நிலைய ஆய்வாளருக்கு புகார் அளித்தனர். தொடர்ந்து காரைக்கால் சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த பஷீர் மற்றும் அவரது மனைவி பர்வீன் ஆகியோர் மீது நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய விலங்கு நல ஆர்வலர், விலங்குகளுக்கு உணவளிக்க முடியாவிட்டால் விட்டுவிடுங்கள், மாறாக அதனை துன்புறுத்தாதீர்கள் என பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அவங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க இதை பண்ணக்கூடாது, நீங்க எப்படி பண்ணலாம், நீங்க பண்றதுனால தான் இது வந்து அதிகமாயிட்டுன்ட்டு அவங்கள அட்டாக் பண்றது, அவங்கள 4-5 பேரா குரூப் சேர்ந்துக்கிட்டு அவங்கள வந்து அட்டாக் பண்றது, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய தடவை எங்கள்கிட்ட வந்திருக்கு. நாங்களே அவங்கள்ட்ட வந்து காரியலா போய் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது இப்படிதான், இது வந்து ரைட் அப்படின்னு சொல்லிட்டு.
திண்டுக்கல் நத்தம் சாலையில் குண்டும் குழியுமாக உள்ளதால் புதிய அரசு பொதுமக்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நொச்சி வடைப்பட்டியிலிருந்து நத்தம் வரை சுமார் 24 கிலோமீட்டர் தூரம் வரை சாலைகளை நெடுஞ்சாலைத்துறையினர் புதிதாக சாலை அமைப்பதாக கூறி கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு சாலைகளை வருவி உள்ளனர். இதனால் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுகின்றது. இந்த வழியாக தினந்தோறும் 2 சக்கர வாகனங்கள், கார், லாரி, பேருந்து என ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த சாலைகள் குண்டும் குழியுமாகவும் வருவி விடப்பட்டிருப்பதாலும் தினந்தோறும் விபத்துகள் ஏற்படுகின்றன. மேலும் பெரிய அளவில் விபத்து ஏற்படும் முன் புதிதாக பதவியேற்ற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரே நாள்ல 22 கிலோமீட்டர் எந்த ஒப்பந்ததாரரும் போட முடியாது. என்ஹெச்ல கூட இந்த சாலை அப்படி பறிக்க வேண்டியதே இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. இது அங்கிட்டு நல்லா இருக்கு. இந்த 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பறிக்காம இருக்கிறது நல்லா இருக்கு. இதுல இருந்து 22 கிலோமீட்டர் பறிச்சு வச்சிருக்கீங்க. எதனால பறிச்சாங்கன்றது அது அவங்களுக்கு தான் தெரியணும். பறிச்சதனுடைய விளைவாக இப்ப கை கால நீங்க இதுல போய் லிஸ்ட் எடுத்து ஜிஹெச்ல பார்த்தா கூட தெரியும். 2026ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய அனைத்து துறை அலுவலர்களுக்கும் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது. திண்டுக்கல் தனியார் கல்லூரியில் 2026ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய அனைத்து துறை அலுவலர்களுக்கும் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நிகழ்படங்கள் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாராட்டுகள் மற்றும் நன்றி தெரிவித்து வெளியிடப்பட்ட காணொலி பட காட்சிகள் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இவ்விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ஜெயந்தி, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா, கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் தெய்வம், ரமேஷ் ஆகியோர் உட்பட அனைத்து துறை அலுவலர்கள், செய்தியாளர்கள், சமூக ஊடகவியல்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருமலைக்குப்பம் கிராமத்தில் ராஜ முனீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் அடுத்த திருமலைக்குப்பம் கிராமத்தில் ராஜ முனீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் மூலவருக்கு 108 சங்கு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் விழா கமிட்டி உறுப்பினர்கள் ஜெயராஜ், செந்தாமரை, தண்டபாணி, ரஜினிகாந்த், சிவகுமார் மற்றும் பொதுமக்கள் பக்த கோடிகள் கலந்து கொண்டு ராஜ முனீஸ்வரர் அருளை பெற்று சென்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தென்பறை மாரியம்மன் ஆவணியப்பன் ஆலயம் குதிரை எடுப்பு திருவிழாவில் 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள தென்பறை மாரியம்மன் ஆவணியப்பன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெற்றும். இதையொட்டி மாரியம்மனுக்கும் ஆவணியப்பனுக்கும் மஞ்சள், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகமும் தீப ஆராதனையும் நடைபெற்றது. திருமண தடை நீங்கவும், குழந்தைகள் கல்வி மேம்படவும், தொழில் வளர்ச்சி அடையவும் வேண்டி குதிரை மதலைகளை சுமந்து பக்தர்கள் மனமுருக வழிபட்டனர். இவ்விழாவில் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மேளதாளம் முழங்க குதிரை மதலைகளை ஊர்வலமாக சுமந்து ஆலயத்தை வலம் வந்து இறைவனை மனமுருக வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். திமுக அரசின் நலத்திட்டங்கள் தொடரும் என முதலமைச்சர் வாயிலாக கூற வைத்ததே தங்களுக்கு கிடைத்த வெற்றி. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அறிவிப்பு. சென்னையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். தேர்தல் தோல்வி, எதிர்க்கட்சியாக செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. சீனா சென்றடைந்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். சீன அதிபர் ஜின்பிங்குடன் ஈரான் போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என எதிர்பார்ப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 57வது போட்டி. கொல்கத்தாவை வீழ்த்து பெங்களூரு அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.